ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிலாச்சோறு யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ரொம்பவே ஹெல்தியா கிறிஸ்பியா வீட்டிலேயே இருக்கக்கூடிய அரிசி மாவு வச்சு போண்டா செய்ய போறேங்க. ரொம்ப சிம்பிளா செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டுல இருக்க அரிசி மாவு தான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஃப்ரெஷ்ஷா அரைச்சிதான் அது யூஸ் பண்ணணும்னு இல்ல, ஒரு 2 நாளுக்கு மாவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5ல இருந்து ஒரு 6 கரண்டி மாவு எடுத்து வச்சிருக்கேன். உங்க ஃபேமிலி எந்த அளவு இருக்கோ அந்த அளவு நீங்க மாவு எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவு ரவை எடுத்துக்கோங்க. அது வறுத்த ரவையா இருந்தாலும் ஓகே, வறுக்காத ரவையா இருந்தாலும் பரவாயில்லை. நான் வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். அது கூட அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன். நீங்க மாவு நல்லா கெட்டியா தான் இருக்குன்னா இதோடைய அளவுகள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ரவை அரிசி மாவு போடுறோம் இல்லைங்களா, அதோடைய அளவை நீங்க கம்மி பண்ணிக்கலாம். என்னுடைய மாவு கொஞ்சம் தோசை பதத்துக்கு தான் இருக்கு, ஸோ நான் கொஞ்சம் அது சேர்த்து போட்டிருக்கேன். நல்லா கெட்டியா இருக்குன்னா நீங்க 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டீங்கன்னாவே கரெக்டா தான் இருக்கும். நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கோங்க. பாருங்க, கலந்தாச்சு, கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இது இன்னுமே ஒரு நம்ம 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்ப என்ன ஆகும்னா இந்த ரவை எல்லாம் நல்லா ஊறிட்டு உங்களுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியா வந்துடும் போண்டா போடுற அளவு. இதுல ஆல்ரெடி உப்பு இருக்கும் இல்லைங்களா, நம்ம அரிசி மாவுல உப்பு சேர்த்திருப்போம். அதுக்குனால கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கேரட், குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்தியா இருக்கும் இல்லைங்களா. நார்மலா கீரை போடுவாங்க போண்டால, நீங்க கேரட் போடுங்க, அது டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது கூடவே 2 பெரிய வெங்காயம், அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம், கருவேப்பிலை கொத்தமல்லி 2 இதுல இருக்கு, பச்சை மிளகா ஒரு 4 மிளகா. காரம் அதிகமா இருந்துச்சுன்னா கம்மியா போட்டுக்கோங்க. இந்த மிளகா கொஞ்சம் காரம் கம்மியா தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு 3 பிஞ்ச் அளவு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் மிளகு 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி விழுது. அதை எப்படி அரைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். ஆல்ரெடி நாங்க அரைச்சி வச்சிருக்க விழுது எடுத்திருக்கேன். சும்மா சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவு. இது என்ன பண்ணா இதெல்லாம் ஒன்னா சேர்த்து கலக்கணும். ஓகே, நல்லா கலந்தாச்சு. இப்பவே ஓரளவு நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. இது என்ன பண்ணும்னா அப்படியே ஒரு 10 நிமிஷம் அது எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு வந்து அடுத்த வேலையை பார்ப்போம். அதுக்குள்ள வேற வேலை ஏதாவது இருந்தா பார்க்கலாம். ஓகேங்க, ஊற வச்சோம் இல்லைங்களா 10 நிமிஷம், நல்லா ஊறி பாருங்க, நல்லா கெட்டியா ஆயிடுச்சு. எண்ணெய் அடுப்புல வச்சு எண்ணெயும் காஞ்சிருச்சு. பாத்தீங்களா, அப்படி போட்டா உங்களுக்கு நல்லா போண்டாப்பா தான் வரணும். ஒண்ணு போட்டு பார்க்கலாம். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. போண்டா நல்லா வாசம் வருது. அதுல இந்த பெருங்காயத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஆனியனுடைய ஸ்மெல் எல்லாம் கலந்து நல்லா வாசமா இருக்கு. நான் கொஞ்சம் குட்டி குட்டியா போட்டிருக்கேன். பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா இருந்தாதான் நல்லா பிடிக்கும். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஃப்ளேம் அதிகமா இருந்து தீஞ்சிர போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும். நார்மலா பாத்தீங்களா, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் கடல மாவு போட்டு போண்டா, எப்பவும் செய்யற போண்டா, அதெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் பிடிக்கிறதே இல்லை.
இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுங்க. இதுல கேரட் எல்லாம் போட்டிருக்கோம், உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்தியா இருக்கும், நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இந்த போண்டா செஞ்சு கொடுங்க, மாடி திரும்ப திரும்ப கேட்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. வயசானவங்க கொஞ்சம் ஏஜ் இருக்கு எங்களுக்குலாம் அந்த கடல மாவெல்லாம் செட் ஆகாது, வாயு பிடிப்பு வந்துடும் இல்லைங்களா, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்க அரிசி மாவுல போட்டு கொடுக்கலாம். டேஸ்டும் வித்தியாசமா இருக்கும். போண்டானாவே கடல மாவு போயிட்டு இப்ப அரிசி மாவு கோதுமை மாவுல எல்லாம் செய்யலாம். ஒவ்வொன்னா நம்ம டிஷ் பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு. ஓகேங்க, போண்டா வெந்துருச்சு, இதை அப்படியே எடுத்துடலாம். ஓகேங்க, ஃபைனலா போண்டா அரிசி போண்டா ரெடி ஆயிடுச்சு, செஞ்சு வச்சாச்சு. இதுக்கு மேல வந்து ஃபேமிலியில இருக்கீங்களா கொடுக்க வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் நாம டேஸ்ட் பார்த்தரலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு உள்ள. நீங்க இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாஸ் கொடுத்தா பிடிக்கும், ஸோ இந்த மாதிரி சாஸ் வச்சுக்கலாம். செம்மையா இருக்குங்க. நம்ம கடல மாவு போண்டாக்கு பதிலா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்களா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்டா இருக்கு. நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உண்மையாலுமே சூப்பரா பிரமாதமா இருக்குங்க. சூப்பர். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம நிலாசோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு